வணக்கம் நேர்களே. சிந்தனைகளை சிதறவிடாமல் செயல்பட்டால் சாதனைகள் புரியலாம். வாருங்கள், ராஜயோக சக்தி மிகுந்த ஆழ்நிலை தியான இயக்கம் வழங்கும் தகவலை கேட்கலாம். இந்த பிரத்யேகாரம் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, தியானம் செய்யும் பொழுது மனதை ஒரு நிலைப்படுத்தணும். தியானத்திற்கு அப்படியே உட்காந்தோமா, நம்ம அப்படி கண்ணு மூடமா கணக்கா அந்த மைண்ட் அதிலேயே இருக்கணும். ஆனால் நிச்சயமாக மனம் இப்படியே அலை பயந்துகிட்டே இருக்கும். ஆக இந்த பிரத்யேகாரம் என்பது என்னன்னா, அந்த முயற்சி செய்யறீங்களா, ஒரு முயற்சி, மனதை ஒருமுகப்படுத்துவதற்கு நாம் எடுக்கக்கூடிய முயற்சி தான் பிரத்யேகாரம். மனதை ஒரு நிலைப்படுத்துவது, அதுக்கு எடுக்கக்கூடிய அந்த முயற்சியை தான் பிரத்யேகாரம்னு சொல்றோம். அது மனதை ஒரு நிலைக்கு கொண்டு வர்றது. அடுத்து தாரணை. இந்த தாரணை என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்பொழுது மனம் எப்பொழுது எல்லாம் நமக்கு இப்ப நீங்க முயற்சி திடீர்னு மனம் ஒரு நிலைக்கு வந்துடும். ஆரம்ப நிலையில சொல்றேன், தொடர்ச்சியாக வர்றது வேற. திடீர்னு பார்த்தா மனம் எந்த சிந்தனையும் இருக்காது, கவனம் பூரா அப்படியே மத்தியிலே இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய அந்த நிலை தான் தாரணை என்று சொல்றோம். மனது ஒரு லெவலுக்கு கொண்டு வந்துட்டோம், நினைச்ச உடனே அங்கே தான் நிக்குது. அந்த ஒரே பொருளை போக்கஸ் பண்ணும்போது வேற எங்கேயுமே போல, அந்த கவனம் பூரா ஒரு நிலையிலே இருக்கு. அதுதான் தாரணை என்று சொல்லப்படுகிறது. இந்த நிலை நீடிக்குமானால், இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு பொருளை பார்க்கறது கொஞ்ச நேரம் இருக்கும், அப்புறம் ஓடிடும், எண்ணம் நார்மலா ஓடிடும். அப்புறம் திரும்ப முயற்சி செய்யறோம், பிரத்யேகாரம்ன்றது. அப்புறம் திரும்ப தாரணைக்கு வருது, அப்ப மனது ஒரு நிலைப்படும். ஆனா இது இப்படி நீடிக்குமானால், ஒரே நிலையில் நம்மளால இருக்க முடியும்னு சொன்னால், அதுதான் முழுமையான தியானம். முழுமையான தியானம் இல்லைன்னாலும் இப்ப நீங்க செய்யும்போது தியானம் தான். அது தியானம் இல்லைன்னு இல்லை. ஆனால் நம்ம தியானம் முழுமையாக தியானத்தில் செல்வதற்கு நம்ம அந்த தியானத்தை பயிற்சி பண்ணிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். அது தியானம் தான். ஆனா இடையில தியான நிலைக்கு போறோம். அப்ப நீடிச்சிருக்கோம், சில நேரத்தில் கொஞ்ச நேரம் அப்படியே நீடிச்சே இருக்கும், அந்த தாரணையிலே இருக்க முடியும் நம்மளால. அது தியானம். அது தொடர்ந்து இப்படி அடிக்கடி அந்த தியானத்திலே தொடர்ந்து நீங்கள் உங்களால இருக்க முடிந்தால், இருக்க முடியும். பயிற்சி தான் இந்த பயிற்சி. தொடர்ந்து நீங்க இருக்க முடிந்தால் அதுதான் உயர்ந்த நிலையில் சொல்லப்படுகின்ற சமாதின்னு சொல்லப்படுகிறது. அந்த விளக்கத்தை தந்தவர் டத்துஸ்ரீ குருஜி அவர்கள். நேயர்களே, வளமான வாழ்க்கைக்கு சிறந்த சிந்தனை தேவை. அந்த தகவலை கொண்டு வந்தது ராஜயோக சக்தி மிகுந்த ஆழ்நிலை தியான இயக்கம்.